வெல்கம் டு நாஞ்சில் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது படம் இல்லை, ஒரு அனிமே. எதை பற்றியான ஒரு அனிமே? நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்குமே, ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் த ப்ராமிஸ். எத்தனை பேர் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லவ்வை தேடிட்டு இருப்போம்? நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, அது வேற கதை. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு படம். இந்த படம் வந்து டைட்டானிக் படம் பார்த்துருப்போம். டைட்டானிக் அப்புறம் ஒரு எப்பிக்கான லவ் ஸ்டோரி நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் நம்ம தமிழில் ஒரு 96 படம் சொல்லலாம். லவ் ஸ்டோரி இல்லை, அது ஒரு மாதிரி சோகமாக என் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த படம், நான் இப்போ சொல்கிற படம், இது ஒரு ஜாப்பனீஸ் அனிமே. இதுக்கு முன்னாடி கூட நான் வந்து டோக்கியோ காட்ஃபாதர்னு ஒரு படத்துடைய ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அதே டைரக்டர் 2001 எடுத்த படம் தான் இந்த படம். மில்லினியம் ஆக்ட்ரஸ் தான் இந்த படத்துடைய பேர். இது ஒரு அனிமே. 2001 வந்த ஒரு படம். இந்த படம் பார்க்கும்போது என்னடா எல்லா படமும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரு உடலை சேரும்போது அதுபோல் சேர்றாங்களா இல்லையா, இதுவும் அதை பற்றியான கதை தான். ஆனால் இதில் அவங்க எடுத்துக்கிட்ட விதம், நம்ம வந்து வழக்கமாக ஒரு மாஸ்டர் எடுத்து வச்சுருப்போம். தமிழ் சினிமாலேயும் சரி, இப்போ தமிழ் சினிமாலாம் மணிரத்னம், சங்கர். இப்போ அதே மாதிரி ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா ஹயாக்கோ மயாசகின்னு ஒருத்தர் இருக்கார். ஸ்பிரிட்டட் அவே, இந்த ஆஸ்கர் அனிமேக்கு ஃபஸ்ட் டைம் ஆஸ்கர் கிடச்சின்னு நினைக்கிறேன், அது தெரில எனக்கு. ஸ்பிரிட்டட் அவே டைரக்டர் ஹயாக்கோ மயாசகி, அதான் நினைக்கிறேன், அவர் தான். மயாசகின்னு சொல்லுவாங்க, மயாசகி அவர் தான். அவரை மாஸ்டர்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவர் கையாலேயே அனிமையை பெயிண்ட் பண்ணுவார் இதெல்லாம் சொல்கிறாங்க. அவர் ஒருத்தர் தான் மாஸ்டரா? நான் இப்படி தான் கூகுளில் சர்ச் பண்ணேன். அவர் ஒருத்தர் தான் மாஸ்டர் இருக்காரா? இல்லை, லெஜெண்டரி டேரக்டர்னு பார்த்தா இந்த டேரக்டரும் போடுறாங்க. டேரக்டர் பேர் மறந்துட்டு எடிட்டர் மேலே போடுவார். ஓகே, இந்த படம் மைலீனியம் ஆக்ட்ரஸ், ஒரு 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 ஆக்ட்ரஸோடைய டாக்குமெண்ட்ரி எடுக்க போகிறாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில் அவங்க சொல்கிற கதையை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இதில் எவ்வளோ பொயட்டிக்கான ஒரு விஷயம் இருக்குது. நிறைய விஷயம் நமக்கு படம் பார்க்கும்போது புரியாதுன்னா, இது எனக்கு எப்படி வந்துட்டு இருக்குது, இதுதான் எனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் அந்த படம் வந்து எண்ட் ஆகும்போது தெரியும், ஓ இதுக்கு தான் இவ்வளோ விஷயமா அப்படின்றது. இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு உடி ஆலனும் நோலனும் சேர்ந்து ஒரு படம் அனிமே பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி. இன்டர்னல் சன்ஷைன் ஆஃப் ஸ்பாட்லெஸ் மைண்ட், இந்த மாதிரியான படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பார்க்கலன்னா அதையும் பாருங்க. அந்த படத்தில் ஒரு சோல் இருக்கும்ல, ஒரு டைட்டானிக் பார்க்குறோம், ஒரு எப்பிக் லவ் ஸ்டோரி அப்படிலாம் ஒரு அந்த ஜானரிக் அந்த ஃபீல்டில் ஒரு படம். ஸோ இந்த படத்தை எல்லாரும் மறக்காம மிஸ் பண்ணி பாருங்க. இந்த படத்துலேருந்து எனக்கு என்ன கிடைச்சிது, எனக்கு என்ன டேக்கவே அப்படின்னா, சர்ச்சிங் எவ்வளோ முக்கியம், எதுவாக இருக்கட்டும் தேடல் எவ்வளோ முக்கியன்றது இந்த படம் சொல்லும். அதே மாதிரி அந்த ஏஜ் ஃபேக்டர், ஒரு எங்கே இருக்கிறவங்க வயசாகுது, இந்த மாதிரியான விஷயம் இருக்குல்ல. நம்ம ஸ்கூல் ஐடென்டி கார்டை இப்போ நம்ம எடுத்து பார்த்தாலும் நமக்கு ஏற்பட ஒரு ஃபீல், ஒரு நாஸ்டாலஜியான ஒரு படம் இது. நாஸ்டாலஜியா அப்படின்னு சொன்னால் இந்த படத்தை கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸோ இந்த படத்தை எல்லாருமே மறக்காமல் பாருங்கள். மேலும் இந்த மாதிரியான மூவி சஜஷனுக்கு நாஞ்சில் டாக்கீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.